श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने। आपदामपहस्तारं दातारं सर्वसम्पदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम्। रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताय पदये नमः। श्रीरामं रघुकुलतिलकं शिवधनुषागृहीत सीताहस्तकरम् अङ्कुल्याभरणशोभितं चूडामणिदर्शनगरम् आञ्जनेयम् आश्रयं वैदेहि मनोहरं वानरसैन्यसेवितं सर्वमङ्गलकार्यानुकूलं सततं श्रीरामचन्द्रपालय माम्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमद राक्षसान्तकम्। राम राम तारकं सदा भजो रे, राम नाम तारकं सदा जपो रे, राम नाम तारकं सदा भजो रे, राम नाम तारकं सदा भजो रे, राम नाम तारकं सदा जपो रे, राम नाम तारकं सदा भजो रे। ஒரு ஆச்சாரியன் எப்படி ஜீவாத்மாவை காப்பாற்றுறார் அப்படின்னு சுந்தரகாண்டத்தில் பார்த்தோம் இல்லையா. இப்போ யுத்த காண்டத்தில் பெருமாள் எப்படி ஒரு ஜீவனை தன்னோட சேர்த்துக்கிறாருன்னு காட்டுறார். லங்கையாகிற இந்த சம்சாரத்துலேருந்து இந்த ஜீவாத்மாவை கஷ்டப்படுத்துகிற அகங்காரம் அமகாரங்களான ராவணன் கும்பகர்ணன் அழித்து ஜீவாத்மாவாகிய சீதையை எப்படி தன்னோட சேர்த்துக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் வால்மீகி யுத்த காண்டத்தில். இப்போ மேலே பார்ப்போம். கிஷ்கிந்தையிலேருந்து கிளம்பினவா ராத்திரி பகலாக பயணித்து 1.5 நாளில் திருப்புலானி வந்து சேர்ந்துடுறா. குரங்குகள்லாம் பறந்தும் மரத்துக்கு மரம் தாவி வந்ததுனால அவ்வளோ சீக்கிரம் வர முடிஞ்சுதான். எல்லாரும் களைச்சி போனதுனால அன்றைக்கி ஒரு ராத்திரி ஓய்வு எடுத்துகிட்டு அப்புறம் நாளைக்கு கடலை எப்படி தாண்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணலாங்கிறான் ராமன். சீதையை பிரிஞ்சு வருத்தத்தோடு தேடினப்போ மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டானா ராமன். சீதை 3 வித பாவங்களை சொல்லி பொய் பேசுதல், பிறன்மனை நோக்குதல், தன்கிட்ட அபச்சாரப்படாதவனை அழித்தல். இந்த 3ல் முதல் 2 பாவம் உம்மிடம் இல்லை. உம்மிடம் அபச்சாரப்படாத ராவணனை எப்படி அழிப்பீர் அப்படின்ன போது உன்னை கொண்டே அழிப்பேன்னு சங்கல்பம் பண்ணிட்டானான். இப்போ ராவண சீதையை கடத்தினால அதையே ஒரு காரணமாக வச்சு ராவண வதத்தை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டானோ. இப்படி இங்கே வந்து சேர்ந்த செய்தி ஒற்றர் மூலம் ராவனுக்கு போகிறது. உடனே அவன் சபையை கூட்டி ஆலோசனை பண்ணுறான். ஒருத்தன் சொல்கிறான், நான் ஒருத்தனே போகிறோம் ராமனையும் வானரப்படைகளையும் அழிக்கன்னு. இன்னொருத்தன், நீ எவ்வளவு வலிமை வாஞ்சவன், இந்திரனையே ஜெயித்தவன், அதனால் இந்த ராமன்லாம் சுலபமாக ஜெயிச்சுடலாம் அப்படிங்கிறான். அப்போ ஒரு மந்திரி எழுந்து, அரசே எதுக்கு இவ்வளோ யோசனை பண்ணுறீங்க, சீதையை பலவந்தமாக அடைய வேண்டியதானே அப்படிங்கிறான். அப்போ ராவணன் சொல்கிறான், இதை மாதிரி தான் குபேரனோட மருமகளான ரம்பையை பலவந்தப்படுத்தி அனுபவித்தேன். அப்போ அவள் எனக்கு ஒரு சாபம் கொடுத்தா, இனிமேல் எந்த பெண்ணையும் அவள் அனுமதி இல்லாமல் தொட்டால் என் தலை வெடிச்சிடும்னு. அதனால தான் சீதைக்கிட்ட நெருங்காமல் இருக்கேன். நீ சொல்கிறபடி பண்ண என் உசிரே போயிடும்டா அப்படிங்கிறான். அப்போ விபீஷணன் எழுந்து, இவா சொல்கிறதையெல்லாம் கேட்காத, எதுக்கு முதல்லையே சண்டையை பற்றி பேசுகிற? ராமன் ஸ்ரீமன் நாராயணனோட அம்சம், வாலியையே வதச்சவன். ராமனோ சீதையோ உனக்கு என்ன கெடுதல் பண்ணா? நீ சீதையை அபகரித்து வச்சுட்டுருக்க. ஒரு குரங்கு வந்தபோதே லங்கை தீ பிடிச்சி எரிஞ்சுது, மொத்த குரங்கு வந்தால் என்ன ஆகும் யோசி. எப்போ நீ சீதையை இங்கே கொண்டு வந்தியோ அப்போவே கெட்ட நேரம் ஆரம்பிச்சுடுது. ராமன் கிட்ட நீ மோதாத. ஒரு இடம் தீ பிடிக்கிறதுனாலே அபசகுணம். நீ உடனே சீதையை ராமன்கிட்ட கொண்டு விட்டுடு அப்படின்னு விபீஷணன் சொல்கிறான். நம்மளாம் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம சுபிக்ஷமாக இருப்போம்னு அவளை வேண்டச்சே அவள் வந்ததால் தான் கெட்ட நேரம் ஆரம்பிச்சதுன்னு ஏன் விபீஷணன் சொல்கிறான்? மொத்த லங்கையும் ராட்சசர்களும் அழிஞ்சிடுவான்னு சொன்னாலாவது ராவணன் திருந்தி சீதையை ராமன் கொடுக்க மாட்டானா அப்படின்னு தான் அப்படி சொல்கிறான். கும்பகர்ணனையும் எழுப்பிண்டு வர சொல்கிறான். அவன் மேலே ராவணன் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கான். அவன் சொல்கிறான், இந்த ஆலோசனையை நீ சீதையை கடத்தின்னு வரத்துக்கு முன்னாடியே கூட்டியிருக்கணும். எப்படியும் ராமனால் எனக்கும் உனக்கும் மரணம் ஏற்பட போகிறது உறுதி. இருந்தாலும் கூட பிறந்தவனாச்சே,
அதனால் உனக்காக நான் சண்டை போடுறேன் அப்படிங்கிறான். மறுபடியும் விபீஷணன் புத்திமதி சொல்கிறான். உடனே இந்திரஜித் எழுந்து, சித்தப்பா, பேருக்கு ஏற்ற மாதிரி சின்ன புத்தி படைச்சவர் நீர். எங்கள் உணவை உண்டு இங்கேயே இருந்துண்டு நீ எங்கள் எதிரி ராமனுக்காக பேசுறியா அப்படிங்கிறான். உங்கள் உப்பை தின்னதுனால தான் நீயும் தகப்பனும் இந்த லங்கையும் அழியக்கூடாதுன்னு நல்ல புத்தி சொல்கிறேங்கிறான் விபீஷணன். உடனே ராவணனுக்கு பயங்கரமாக கோபம் வருது. வந்து வாளை உருவிண்டு, இதை வேறு யாராவது சொல்லியிருந்தா தலையை வெட்டியிருப்பேன். தம்பிங்கிறதுனால உன்னை விடுறேன். இனிமேல் நீங்கள் இருக்கக்கூடாது, இப்போவே ஓடி போயிடு அப்படின்னு விரட்டுறான். ராவணா, ராமனால் நீ உயிரிழக்கக்கூடாதுன்னு உனக்கு நல்லது தான் சொல்கிறேன். லங்கையை காப்பாற்று, உன்னையும் காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு 4 அரக்கர்களோட கையில் கதையோட ஆகாய மார்க்கமாக கிளம்புறான். வால்மீகி இதை அந்தரிக்ஷ கதா ஸ்ரீமான்கிறார். ஏன்னா பெருமாள் திருவடியை ஆශ්‍රயிக்கணும்னு நினச்சதுனாலேயே அவன் ஸ்ரீமானான். சீதை எப்போ இவன் ராவணனுக்கு புத்தி சொல்லி அவன் கேட்காதனால அவனை விட்டு போகிறானோ, இவன் நல்லவனாக தான் இருக்கணும் அப்படின்னு மேலே போயின்னு இருந்த விபீஷணனை கடாட்சிக்கிறான். நேராக போய் ராமன் இருக்கிற இடத்துக்கு வந்து, ராமா, உன்னை சரணடைய வந்திருக்கேன், என்னை காப்பாயாக அப்படின்னு கை கூப்பி மேலேருந்து வணங்குறான். இவனை பார்த்த சுக்ரீவன், நீ யார், கீழே இறங்கின, உன்னை கொன்னுடுவேன் அப்படிங்கிறான். விபீஷணன் சொல்கிறான், ராவணன் கெட்டவன், அவன் அபகரித்த சீதையை ராமன்கிட்ட கொடுத்துடுன்னு சொன்னேன், அவன் கேட்கலை, ராமன்கிட்ட சரணடைய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ராமன் இருக்கும் இடம் போனான்னு தானே சொல்லணும், ஏன் வந்தான்னு சொல்கிறார். ராவணன் கோஷ்டியில் தனக்கு இடம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு ராம கோஷ்டியை அவனோட இடம் அப்படின்னு தெரிஞ்சுட்டதுனால வந்தான் அப்படின்னு சொல்கிறார். இது மூலம் பகவான்கிட்ட ஈடுபாடு இல்லாத கோஷ்டியை விட்டு விலகி பகவான் இருக்கும் இடம் சென்று சேரணும் அப்படின்னு காட்டுறான். நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் இந்த விபீஷண சரணாகதியை அப்படி கொண்டாடுறான். சுவாமி தேசிகன் தன்னுடைய அபயப்பிரதான சாரத்தில் சரணாகதனுக்கு வேண்டிய 5 அங்கங்களும் விபீஷணன்கிட்ட இருக்குது அப்படிங்கிறார். அதாவது ஒரு சரணாகதன் பெருமாளுக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணணும். அனுமான் உயிரை காப்பாற்றினான் மரண தண்டனையிலேருந்து, ராவணனுக்கு நன்மை எடுத்து சொன்னான். பெருமாளுக்கு எது பிடிக்காதோ அதை பண்ணக்கூடாது. ராவணன் ராமனுக்கு எதிரியாக செயல்பட்டான், அதனால் அவனை விட்டுட்டு வந்துட்டான். மகா விஸ்வாசம், பெருமாள் தன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவார் அப்படின்னு வானரங்கள் அடித்தா கூட கை கூப்பிட்டு காத்துட்டுருக்கான். வேறு புகலிடம் இல்லாதவனாக இருக்கணும். இப்போ ராமன் கைவிட்டான்னா திருப்பி அவன் ராவணன்கிட்ட போகக்கூட முடியாது. பெருமாளை பிரார்த்திக்கணும், ராமா நீயே கதின்னு எல்லாத்தையும் உதறிட்டு வந்திருக்கேன், நீ தான் என்னை ரட்சிக்கணும் அப்படிங்கிறான். சர்வலோக சரண்டியன் ராமன் சரணடைய வந்தவாட எந்த குலம் என்ன அந்தஸ்து இதெல்லாம் பார்க்க மாட்டான். நீங்கள் பண்ண சரணாகதியே ஏற்றுண்டவன் என்னை காக்க மாட்டானா? ஏன் அந்த ராவணனே வந்து சரணடைஞ்சா அவனையும் காப்பானே. அதனால் விபீஷணன் சரணடைய வந்திருக்கேன் அப்படின்னு ராமன்கிட்ட சொல்லுங்கோ அப்படிங்கிறான் கீழே இருக்கிற வானரங்களை பார்த்து. பரம்பொருளானவன் குரங்குகளான உங்களோட நட்பு பூண்டு இப்படி பெருமை எளிமை 2யும் உள்ளவன் ராமன். என்னை ராமன்கிட்ட கொண்டு சேருங்கோ, நான் ராமகெங்கரத்துக்காக வந்திருக்கேன், சீக்கிரம் என்னை ராமன்கிட்ட கூட்டின்னு போங்கோ அப்படிங்கிறான். ஏஷ சர்வாயுதோ பேதஸ் சதுர்பிஸ் சக ராட்சசைஹி ராட்சசோபேதி பஷ்யத் வமஸ்மான் ஹந்தும்ன சம்சய. எல்லா ஆயுதங்களோடு கூடின இந்த ராட்சசனான விபீஷணன் 4 ராட்சசர்களோட நம்ம கொல்ல வந்திருக்கான் அப்படிங்கிறான் சுக்ரீவன். ஒரு கதையை மட்டும்தான் அவன் கையில் பிடிச்சிட்டு லங்கையிலேருந்து கிளம்பினான்னு பார்த்தோமே, எல்லா ஆயுதங்களோடுன்னு ஏன் சொல்கிறான்? ராமன் மேலே உள்ள பரிவுனால அவனுக்கு அப்படி தெரியறதான், அவன் அவ்வளோ ஆயுதங்கள் வச்சுட்டுருக்கான் மாதிரி. இன்னொன்று, சாக்ஷாத் பிரம்மாஸ்திரம் மாதிரி வீணாகாத சரணாகதிங்கிற ஆயுதமும் இவன்கிட்ட இருக்குங்கிறதுனால இப்படி சொல்கிறான் அப்படின்னு வியாக்கியானம். தூதன் ஆயுதத்தோட துணையோட வரமாட்டான், தனியாக வந்தால் வானரங்கள் விடாதுன்னு துணைக்கு 4 பேரை கூட்டின்னு வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறான் மீதி வானரங்களை பார்த்து. இந்த வானரர்கள் ஏன் விபீஷணனை வந்து ராமன்கிட்ட கூட்டின்னு போக மாட்டேங்கிறா? இவா எல்லாம் தேவர்களோட அம்சம்தானே. மனுஷாலாம் ஒரு கஷ்டம் வந்தால் அந்தந்த தேவதைகளுக்கு வேண்டின்னு பண்ணுறா இல்லையா, ராகு கேது சனி பரிகாரம்னு. இப்போ இவா எல்லாரும் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணி வைகுண்டத்துக்கு போயிட்டா நம்ம என்ன ஆறுது? யாக யஜ்ஞங்கள் பண்ணி ஹவிர்பாகம் கொடுத்தா தானே நம்ம பொழுது ஓடும் அப்படின்னு விபீஷணனை ராமன்கிட்ட சரணடைய விட மாட்டேங்கிறான். ஆனால் பெருமாள் தானே எல்லாத்தையும் களைஞ்சு நம்மளை ஏற்றுப்பார் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார்.
சுக்ரீவன் அதனால் இவன் நம்மளை கொல்ல வந்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த வானரங்கள்லாம் ஒரு கையில் மலையும் ஒரு கையில் மரத்தையும் எடுத்துட்டான். ஒரு அம்பால் வாலியை கொண்ட ராமபிரான் பலத்தையும் மறந்து நம்ம கொல்ல வந்தான் அப்படிங்கிறான். காட்டில் மண்வெட்டியும் கூடையும் சுமந்து பட்டாபிஷேகத்தும் போது கொடையும் சாமரமும் வச்சுட்டு இருந்த லக்ஷ்மணனை மாதிரி விபீஷணாதிகளை கொல்றது ராமருக்கு செய்கிற கைங்கரியம். ஏன்னா இந்த ராட்சசர்கள் ராமனோட எதிரிகள். இவளை கொன்னால் அது ராமனுக்கு பண்ணுற கைங்கரியம் அப்படின்னு எங்களுக்கு அனுமதி கொடும் இவனை கொல்றதுக்கு அப்படின்னு சுக்ரீவன்ட்ட கேட்குறான். இதெல்லாம் மேலேருந்து பார்த்துட்டு இருந்த விபீஷணன் ராமன் கிட்ட இவ்வளோ அன்பு வச்சிருக்காளே, அப்போ எனக்கும் இவா மிக வேண்டியவா தான். இவாளே ராமன் கிட்ட புருஷகாரமாகவும் இருப்பா அப்படின்னு மேலே பேசுகிறான். 3 லோகத்தையும் அழைச்சையும் கெட்ட நடத்தையுடைய ராவணன்கிற அரக்கனுக்கு தம்பினான். என் பேர் விபீஷணன். ஆகாரம், தூக்கம், பயம் இது எல்லாம் எந்த அறத்துக்கும் கட்டுப்படாமல் இருக்கிற தோஷங்களை உடையவர்கள் நாங்கள். அரக்கர் தலைவன்கிறதுனால ஒருத்தர் நல்லதை சொன்னாலும் கேட்க மாட்டான் ராவணன். மீதி அரக்கர்களையும் தூண்டி விடுவான். அவனாலே தோஷம் அடைஞ்ச வயிற்றில் கிடந்தவன் நான். அவனுக்காவது அவனால் வந்த தோஷம் மட்டும்தான். ஆனால் எனக்கு என் தோஷம் மட்டும் இல்லாமல் அவன் சேத்தியான வந்த தோஷமும் உண்டு அப்படிங்கிறான். விபீஷ்ணன் அறவழியில் நடப்பவன், அரக்கர் குணங்களை உடையவன் அல்லன் அப்படின்னு பேர் இருந்தாலும் தன்னை தாழ்த்தி சொல்லிக்கிறான். பித்தரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்தூன் சகீன் குரூன் ரத்னானி தனதான்யானி க்ஷேத்ராணி ச கிரகாணி ச சர்வதர்மாம்ச சந்தியச்ச சர்வகாமாம்ச சாக்ஷரான் லோகவிக்ராந்த சரணௌ சரணம் தேவ்ரஜம் விபோ. தந்தை, தாய், மனைவி, பெண் பிள்ளைகள், உறவினர், நண்பர், ஆச்சாரியர்கள், ரத்தினங்கள், தனதானியங்கள், வீடுகள், வயல்கள் எல்லாத்தையும் விட்டு திருவுலகளந்த ராமபிரானின் திருவடியை பற்ற வந்தேன் அப்படிங்கிறான். சூரியனை விட்டு பிரியாத ஒளி போல ராமனை விட்டு பிரியாத இருப்பேன் அப்படின்னு சொன்னவளை பிரிச்சுட்டான். பிராட்டி கர்ப்பவாசங்கிற துன்பத்தை தாங்க மாட்டான்னு பரமபதத்தில் இருக்கிற போதே அங்கே இருக்கிற போது உள்ள மென்மை குறையாமல் அவளை அயோனிஜையாக பிறக்க வச்ச பெருமாள்டேந்து அவளை பிரிச்சுட்டான் ராவணன். அசூரியம் பஷ்யா ராஜதாரான்னு சூரியனை பார்க்க மாட்டா அரண்மனை பெண்கள். இயற்கை இன்பத்தை அனுபவித்தவளை அபகரித்து சிற வச்சான். பெரிய உடையாராகிய ஜடாயுவை மீட்கவே முடியாத உலகத்துக்கு அனுப்பிட்டான். இப்பேற்பட்ட கொடியவனையும் நன்மை சொல்லி திருத்த பார்த்தேன். தந்தையை விட தாய் 1000 மடங்கு ஒசந்தவ. அப்பேற்பட்ட லோகமாதா கிட்ட அபச்சாரப்பட்டவனை சாம பேத தான தண்டம்னு நல்ல உபதேசம் பண்ணி பயமூர்த்தி விரும்பிய பொருளை கொடுத்து தண்டித்து பார்த்தேன். கரதூஷணர், கபந்தன், வாலின்னு மகாபலசாலிகள் எல்லாம் ராமனால் அழிக்கப்பட்டதையும் சொன்னேன். சாக போகிறவன் மருத்துவர் சொல்கிறத எப்படி கேட்க மாட்டானோ அது மாதிரி யமனால் ஏவப்பட்டவனான ராவணன் எதையும் லட்சியமே பண்ணலை. குலத்தை கெடுக்க வந்த என்னை கொல் அப்படின்னு சொன்னப்போ கூட உன்னை காப்பாற்றிக்கோ, சீதையை ராமன்கிட்ட கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். செயற்கை உறவுகளை விட்டு இயற்கை உருவான ராமபிரான் திருவடிகளில் சரண் புக வந்திருக்கேன். முன்பிருந்த பற்று கொம்பை விட்டு ராமபிரான் திருவடியையும் சேர முடியாமல் அந்தரத்தில் நிற்கிறேன். நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே என் உயிர் போயிடும். அந்த பாவம் உங்களுக்கு வராமல் இருக்க சீக்கிரமாக ராமன்ட்ட என் வரவை சொல்லுங்கோ அப்படிங்கிறான். கொஞ்ச நேரம் தாமதிச்சா மன நிலை இல்லாதது. நான் மனம் மாறுறதுக்குள்ளே ராமபிரான்கிட்ட என்னை அழைச்சிட்டு போங்கோ. எப்படியும் ராமபிரான் என் சரணாகதியை ஏற்றுக்க போகிறார். புருஷகாரம் பண்ணி நீங்கள் அந்த பெருமையை பெறுங்களேன். அகல்லை கல் உருவிலேருந்து தன் உருவை அடைந்தாள்னு அசையா பொருளான அவளுக்கு தன் உருவை கொடுத்தவன் அசையா பொருளாக ஆகாயத்தில் நிலை நிற்கும் என்னை ஏற்க மாட்டாரா? இப்போ சுக்ரீவன் உள்ள ராமன் கிட்ட பத போட போகிறான். இவன் சரணம்னு சொல்கிறது ராமன் காதில் விழுந்துட்டா அப்புறம் இந்த ஆபத்துலேருந்து ராமனை காக்க முடியாது அப்படின்னு உள்ளே போய் ராவணன் தம்பி விபீஷணன் வந்திருக்கான், அவன் நீ சேர்த்துக்கூடாது, நீ ராஜநீதியை மறந்தியா? இது லங்கையின் தலைவாசல். ஒருவன் சரணம்னு உடனே இதெல்லாம் மறந்துடுறதா? உமக்கு மங்களம் உண்டாகட்டும். உமக்கு தீமைன்னா அது உலகுக்கே தீமை இல்லையா? இவன் நம்மளோட எதிரி. இவனை சேர்த்துண்டா சுகதுக்கம் நம் இருவருக்கும் ஒன்றேன்னு இருக்கிற நம்மக்கிட்ட கலகம் பண்ணி பிரிச்சுடுவான். நீர் குற்றமற்றவருங்கிறதுனால உம்மை போலவே எல்லாரையும் நினைக்கிறீர். எதிரியை பற்றி ஆராயாமல் சேர்த்துண்டா நம்ம தூங்கும்போது நம்மளை கொன்னுடுவான்.
சரணம்னு வந்தவன் கையில் கதை எதுக்கு வச்சுருக்கான்? இவ்வளவு சொல்லியும் ராமர் முகத்தில் இருந்த இறக்கம் குறையாமல் இருக்கிறத பார்த்து இவனால் ராமனுக்கு என்ன ஆபத்து வருமோ அப்படின்னு பயந்து நானே அவனை கொன்னுடுறேன். மாரிச்சனை விட்டது தான் பின்னாடி பிராட்டியை ராவணன் கடத்தும்படி ஆயிடுத்து. இவனை விடக்கூடாது, சித்திரவதை பண்ணி கொல்லணும் அப்படிங்கிறான். இதை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சரி ராமனே தன் முடிவை சொல்லட்டும் அப்படின்னு காத்துட்டுருக்கான். ராமன் நினைக்கிறான், நம்ம கைவிட்டாலும் இவன் சரணாகதனை நம்மோடு சேர்த்த வைப்பான்னு நினச்சா இவனும் கைவிட்ட விபீஷ்ணனுக்கு நம்ம விட்டால் யார் கதி? ராவணனோட தம்பிங்கிறதுனால நம்ம மேலே இருக்கிற அன்பின் மிகுதியால் இப்படி பேசுகிறான் அப்படின்னு மற்ற வானரர்களை பார்த்து உங்கள் முடிவு என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வானரர்கள் பதில் சொல்கிறான், அடியார்க்கு விருப்பம் இல்லாத எதையும் ராமன் செய்ய மாட்டான் அப்படின்னு உலகம் புகழறதுக்காக எல்லாம் அறிஞ்ச நீர் வானரங்களான எங்களை கேட்குறீர். அங்கதன், சரபன், ஜாம்பவான், மைந்தன் இவா 4 பேரும் அவர்களோட கருத்தை சொல்லட்டும், நாங்கள் எல்லாரும் அதை ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறான். உடனே அங்கதன் சொல்கிறான், சரணம் அடைஞ்சவன்னாலும் அவனை நம்பக்கூடாது. அரக்கர்கள் நல்லோர் வேஷத்தில் வந்து நம்மளை ஏமாத்தினதை மாரீச்சன் ராவணன் விஷயத்தில் பார்த்தோமே, அதனால் ஆராய்ஞ்சு பார்த்து குணம் இருந்தால் ஏற்போம், தோஷம் இருந்தால் விட்டுடுவோம் அப்படிங்கிறான். அடுத்து சரபன், ஒரு ஒற்றனை அனுப்பி இவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுட்டு ஏற்றுக்கலாங்கிறான். ஜாம்பவான், அன்பு கண் கொண்டு பார்க்காம சாஸ்திர கண் கொண்டு பார்த்து முடிவெடுப்போம் அப்படிங்கிறார். மைந்தன், இவனை நம்மோட சேர்த்துட்டு இவன் தன்மையை ஆராய்ஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறார். அடுத்து ஹனுமானை ராமன் பார்க்க ஹனுமான் பேச ஆரம்பிக்கிறார். நான் சொல்ல போகிறது எல்லாம் வாதம் பண்ணணுன்னோ என் பெருமையை பேசவோ விபீஷணன் மேலே இருக்கிற அன்பினாலேயோ இல்லை. ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, இவரோட அரசனான சுக்ரீவன் விபீஷணனை கொல்லணுங்கிறான். இப்போ தான் ராமன் அபிப்பிராயப்படி அவனை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்கே சுக்ரீவன் தன்னை தப்பாக புரிஞ்சுன்றுவானோ அப்படின்னு தான் இப்படி சொல்லி ஆரம்பிக்கிறார். சுக்ரீவனை பார்த்து, நீங்கள் ஒரு அரசன்கிறதுனால எதிரிகளை அழிக்கணும், விபீஷணனை போல் சரணம் அடைஞ்சவாளை ரட்சிக்கணும். நான் உமக்கு மந்திரிங்கிறதுனால நீ செய்ய வேண்டியதை சொல்கிற கடமை எனக்கு உண்டு. உயிரையே விட்டாலும் விடுவேன், என்னை சரணடைஞ்சவளை காப்பேன் அப்படின்னு சொன்ன ராமபிரானுக்கு பெருமை ஏற்படுற மாதிரி தான் நம்ம முடிவெடுக்கணும். சரணம் அடைஞ்சவாளை கொல்றவனுக்கு பிராயச்சித்தமே சாஸ்திரத்தில் சொல்லப்படலை. அந்த சரணாகதன் சரண்யனோட புண்ணியத்தையும் எடுத்துட்டு அவன் போகிற உலகத்துக்கு போயிடுவானோ. விபீஷ்ணன் அறவழி நடக்கிறவன், தன் பெண்ணை விட்டு பிராட்டிக்கு ஆறுதல் சொன்னவன், தூது போன என்னை கொல்ல சொன்ன ராவணனை தடுத்து மைத்திலேயே ராமனிடம் சேர்த்துடு, இல்லைன்னா அத்தனை அரக்கர்களின் அழிவுக்கு காரணமாவாயின்னு அவனுக்கு அறிவுரை சொன்னவன், தயங்காமல் தெளிவாக ராமபிரான்ட்ட சரணடைய வந்திருக்கான். வார்த்தை தடுமாறி குழறி முன்னுக்கு பின் முரணாலாம் பேசாமல் இவன் நம்ம முன்னாடி நிற்கிற போது ஒற்றர்களை அனுப்ப வேண்டியது அவசியம் இல்லை. ராவணனை விட்டு ராமபிரான்ட்ட வந்தால் என்ன நன்மை தீமைன்னு ஆராய்ஞ்சு தான் வந்திருக்கான். இப்போவே நம்ம ராவணனை பற்றி அவங்ககிட்ட விசாரித்தா தன்னை எதிரின்னு சந்தேகிக்கிறான் அப்படின்னு நினச்சிப்பான். ஒரு நண்பனை இழந்து அவன் என்ன நினைக்கிறான்னு தெரியாமலே போயிடும். இப்படி தனக்கு முன்னாடி பேசின வாதங்கள் தவறுன்னு பேசுகிறார். மரங்களையும் மலைகளையும் கையில் வச்சுட்டு வானரர்கள்லாம் நின்னப்பவும் பயப்படாமல் கிட்ட வந்து என்னத்தை சொன்னானே, அதனால் நம்ம இவனை சேர்த்துக்கலாம் அப்படின்னு முடிக்கிறார் ஹனுமான். சுக்ரீவன் ராமனை பார்த்து, ராவணை அனுப்பி இவன் இங்கே வந்தால் என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறான். அப்படியே அவன் வந்திருந்தாலும் ஒரு க்ஷண நேரம் போகிறோம் எனக்கு அவனை அழிக்கிறதுக்கு. எந்த ஆயுதமோ அஸ்திரமோ வேணாம், கை நகங்களாலேயே கிள்ளி களைஞ்சிடுவேங்கிறான். இவனால் ஒன்றும் என்னை செய்ய முடியாதுங்கிறான். தேசிகன் சாதிக்கிறார், எப்போவுமே தன் பரமாத்மான்னு காட்டிக்காத ராமன் இங்கே தன்னை வெளிப்படுத்துகிறான். நகங்களாலேயே கிள்ளி களைவேன்னு ஹிரண்யகசிபுவை கொன்னதை மனசில் வச்சுட்டு சொல்கிறான். அவ்வளவு ஆசை ஆர்வம் தன்னை சரணடைஞ்சவாளை உடனே காக்கணும்னு. ராமன் உனக்கு ஒரு புறாவோட கதையை சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஒரு நாள் ஒரு வேடன் ஆணும் பெண்ணுமா ஜோடியாக இருந்த புறாவில் பெண் புறாவை அடித்து தின்னுடுறான். ஆண் புறா தனியாக அந்த மரத்துலேயே இருக்குது. திரும்பவும் கொஞ்ச நாள் கழித்து அதே வேடன் அதே மரத்துக்கு கீழே வரான். பயங்கரமாக குளிரில் நடுங்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஆண் புறா தான் இருக்கிற மரத்தை நம்பி வந்திருக்கானேன்னு மரக்குச்சியெல்லாம் சேகரிச்சின்னு வந்து அவனுக்கு கொடுக்கறது, தீ மூட்டி குளிர் காயட்டோன்னு. அவன் பசியில் களைச்சிருக்கிறத பார்த்த ஆண் புறா அந்த தீயில் விழுந்து தானே உணவாயிடுறது அவனுக்கு.
தன் துணைவியை கொன்றாலும் தன்னை நம்பி வந்ததுனால புறாவே காப்பாற்றிதே, புறாவே ரட்சிக்கிற போது நான் காக்க வேண்டாமா? ராவணனாகிய வேடன் சீதையாகிய பெண் புறாவை அபகரிச்சுட்டு இப்போ அவனே வந்து சரணடைஞ்சாலும் நான் அவனை காப்பேன். ஆனால் இப்போ வந்தது ராவணன் இல்லை, அவன் தம்பி. ராவணன் என் மனைவியை கொல்லலை, சிறை தானே பிடிச்சி வச்சுருக்கான். அப்போ நான் இவனை காக்க வேண்டாமா? தன்னை சரணடைஞ்சவனை காக்கலைன்னா பிரம்மஹத்தி தோஷத்தை விட பசு வதையை விட பாவம். சுக்ரீவன் சொல்கிறான், இவன் நல்லவனாக இருந்தால் எப்போ ராவணன் சீதையை லங்கைக்கு தூக்கின்னு போனானோ அப்போவே வந்திருக்கணும். இவன் ராவணனை நீ வதைப்பன்னு தெரிஞ்சு அடுத்து அந்த ராஜ்யத்தை தான் ஆளணும்னு வந்திருக்கான். அண்ணனோட மரணத்தை எதிர்பார்த்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி இவனை சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ராமன் மேலே பேசுகிறான். யாக்யாதை சாதிக்கிற முதல்ல சுக்ரீவன் வார்த்தையால் விபீஷணனை இழந்துடுவோமோன்னு பயந்து ஹனுமான் வார்த்தையை கேட்டப்போ நிம்மதியாச்சான் ராமனுக்கு. விபீஷணனை ரட்சிக்க எடுத்ததுக்கப்புறம் தான் ராமன் ராமனானா அப்படிங்கிறார். ஏன்னா அவன் சரணம்னு வந்த உடனே அவனை ஏற்றுக்காததுனால என் ஸ்வரூபம் இழந்து இப்போ ரட்சிக்க முடிவெடுத்ததுனால ஸ்வரூபம் பெற்றார் அப்படிங்கிறார். இத்தனை நாழி நீங்கள் பேசினதெல்லாம் நான் கேட்டேன், இப்போ நான் சொல்கிறத நீங்களும் கேட்கணும். கையில் கதை எதுக்குன்னு கேட்டியே, அதை எப்படி பிடிச்சின்னு இருக்கான்னு பாரு. தலைகீழாக பிடிச்சி கை கூப்பி நிற்கிறான். லங்கையிலேயே சரணம்னு சொல்லியிருந்தா கஜேந்திரனை ரட்சிக்க அலைய கொலைய ஓடி வந்த மாதிரி அங்கே போயிருக்கணும். அந்த சிரமத்தை கொடுக்காம இங்கே வந்து சரணம்னு சொல்கிறவனை கொண்டாட வேண்டாமா? கைவிட இடம் இருந்தால் தானே விடலாமா வேண்டாமான்ற கேள்வி வரும். தோஷம் உடையவனாகட்டும் இல்லாதவனாகட்டும் சரணம்னு வந்தவனை ரட்சிப்பேன். நான் குற்றங்களின் இருப்பிடம், கைமாறு இல்லாதவன், கதியற்றவன், நீயே ரட்சிக்கணும் அப்படின்னு வேண்ட புத்தி தான் சரணாகதி. தான் சம்பாதித்த பாவத்தாலும் ராவணன் தம்பிங்கிறதுனாலும் குற்றவாளி, ராஜ்யத்தை வேண்டி இங்கே வந்திருக்கேன், ஆனால் அதுக்கு கைமாறு செய்ய எதுவும் என்கிட்ட இல்லை, ராவணனால் விரட்டி அடிக்கப்பட்டு இங்கே வந்திருக்கேன், உன்னை தவிர வேறு கதி இல்லை, உன்னையே சரணமடைஞ்சேன் அப்படின்னு சொல்கிறதுனால சரணாகதி லட்சணம் இவன்கிட்ட இருக்குது. விபீஷணன் இல்லை, ராவணனே சரணம்னு வந்தாலும் அவனையே ஏற்றுப்பேனோ அப்படிங்கிறான். ராமன் சொல்கிறான், இவன் ஏன் அப்பயே வரலன்னா தன்னால் முடிஞ்ச வரைக்கும் ராவணனுக்கு புத்திமதி சொல்லி பார்த்துருக்கான். அவன் திருந்தவே இல்லை. இதுக்கு மேலே அங்கே இருந்தால் தானும் அழியணும் அப்படின்னு இங்கே வந்திருக்கான். இவன் நல்லவனா கெட்டவனாங்கிறத அனுமான் இவன் ஒருத்தன் வீட்டில் தான் ராமநாமம் ஒலிக்கிறதுன்னு சொன்னப்பவே தெரிஞ்சு போச்சு. ராவணனை அழித்து லங்கையை ஜெயிச்சா அது என்னோடது. அயோத்தியே வேண்டாம்னு அவனுக்கு லங்கை எதுக்கு, இப்போவே அவனுக்கு பட்டாபிஷேகம் கட்டிடுறேன் அப்படிங்கிறான். சுக்ரீவனை பார்த்து, அண்ணன் மரணத்தை எதிர்பார்த்து வந்ததா சொல்கிறியே, நீயும் வாலியோட வதத்தை எதிர்பார்த்து தானே என்கிட்ட வந்த? எல்லா தம்பிகளும் பரதனை மாதிரி இருக்க மாட்டான். அவன் கெட்டவனாகவே இருந்தாலும் சரணம்னு வந்தவனை கைவிட மாட்டேன், கண்டிப்பாக ரட்சிப்பேன், அது என்னோட தர்மம் அப்படிங்கிறான். நீ என் மேலே இருக்கிற அன்பினால் ராவணன் தம்பினால் எனக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு தான் அவனை சேர்க்கக்கூடாதுங்கிற. ஒரு ராவணன் இல்லை 100 ராவணன் வந்தாலும் நான் அவளெல்லாம் அழிச்சிடுவேன். நம்ம எல்லாரும் தினமும் சேவிக்கிற ராம சரம ஸ்லோகத்தை சொல்கிறான் ராமன். சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிச்ச யாச்சதே அபயம் சர்வபூதேப்பியோ ததாமி ஏதத் பிரதம் மம. அபயப்பிரதான சாரத்தில் தேசிகன் சாதிக்கிறார், எவன் ஒருவன் ஒரு தடவை வேறு உபாயம் எதுவும் பண்ணாமல் சரணாகதியே வழின்னு பண்ணி மோட்சம் வேண்டி நீ ஒருவனே வேணும் அப்படின்னு மண்டிட்டு கேட்குறானோ அவனுக்கு எந்த ஜீவராசியாக இருந்தாலும் நான் அபயம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான் ராமன். ஸ்ரீ மகாபாரதத்தில் கிருஷ்ண சர்ம ஸ்லோகம் மாதிரி இது ராமாயணத்துக்கும் ராமர் சரம ஸ்லோகம். சரமன்னா கடைசி ஸ்லோகம். ஸ்ரீ கிருஷ்ண சர்ம ஸ்லோகத்தில் கர்மம் ஞானம் பக்திங்கிற உபாயங்களை சொல்லி கடைசி உபாயமாக சரணாகதியை சொல்கிறதுனால சர்ம ஸ்லோகம். ஸ்ரீ ராம சரம ஸ்லோகத்தில் அங்கதன் சரபன் ஜாம்பவான் இவா எல்லாரும் விபீஷணனை ஏன் ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொல்ல கடைசியாக ராமன் முடிவு செஞ்சதுனால இதையும் சரம ஸ்லோகம்னு சொல்கிறான். ரெண்டுத்துக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. ராஜ்யம் இழந்த அர்ஜுனனுக்கும் விபீஷணனுக்கும் ராஜ்யத்தை பெற்று கொடுத்தது. அங்கேயும் சேனைக்கு நடுவே இங்கேயும் வானர சேனைக்கு நடுவே சொல்லப்பட்டது. மா சுச்சகன்னு அர்ஜுனன் சோகம் தீர, இங்கே வானரர்கள் பேச்சை கேட்ட விபீஷணனோட சோகம் தீர.
அங்கே கோபாலனின் இடையனின் வார்த்தை, இங்கே பூமிவாசியின் வார்த்தை. கிருஷ்ண சரம ஸ்லோகத்தை விட ராம சரம ஸ்லோகத்துக்கு ஏற்றம் அதிகம். அங்கே தேர்தட்டில் நின்று மேலெழுந்தவாற சொன்ன வார்த்தை அது. இங்கே நிலத்தில் நிலையாக இருந்து சொன்னது. என்னை சரணடை அப்படின்னு அர்ஜுனன்ட்ட சொல்கிறான். ஆனால் அவன் சரணம்னு பற்றின மாதிரி தெரியல. ஆனால் இங்கே விபீஷணன் சரணடைய தான் வந்தான். தர்மங்களை விட சொல்கிறது கீதை. இங்கே எல்லா தர்மங்களையும் மனைவி வீடு வாசல்னு விட்டுட்டு வரான் விபீஷணன். அது பல மனைவிகளை கொண்டவனின் வார்த்தை. இது ஏகபத்னி விரதனான ராமனோட வார்த்தை. அது நீ ஒருவனுக்கும் மெய்யன் இல்லை அப்படிங்கிற கிருஷ்ணனோட வார்த்தை. இது என்றும் மெய்யனான ராமனோட வார்த்தை. அது கையும் கசியுமா தேர்ப்பாகன் வார்த்தை. இது கையும் வில்லுமான ராமனோட வார்த்தை. என் ஒருவனையே சரணடை அப்படின்னு சரணாகதனுக்கு வேண்டிய உறுதியை சொல்லித்து கிருஷ்ண சரம ஸ்லோகம். ராமச்சரம ஸ்லோகம் இங்கே சரண்யனுக்கு சரணாகத ரக்ஷணத்தில் உள்ள உறுதியை சொல்கிறது. அங்கே சரணாகதனை பாவங்கள்லேருந்து விடுவிப்பேன் அப்படிங்கிறான். இங்கே சரணம் அடைஞ்சவனை விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அங்கே அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொல்லும்போது அதை தடை பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. இங்கே வானரர்கள் அவ்வளோ தடை பண்ணுறா. இருந்தாலும் அப்போ சொன்னது இந்த ஸ்லோகம். ராமன் சுக்ரீவனை பார்த்து, உன்கிட்ட தானே சரணடைய வந்திருக்கிறதா சொன்னான், அதனால் நீயே அவனை கூட்டின்னு வா. ஒருவேளை வந்தது ராவணனாக இருந்தாலும் அவனையும் கூட்டின்னு வா. ஏன்னா விபீஷணனுக்காக தானே இவ்வளவும் சொன்னேன், வந்தது ராவணன் அப்படின்னு திரும்பி வந்துடாத அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். பாகவத சேஷத்துவத்தோட பெருமையை புரிஞ்சுட்டு அந்த அடியவனுக்கு தானும் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு கூட்டின்னு வரான் சுக்ரீவன் விபீஷணனை. ராமனோட அவனை சேர்த்து வைக்கிற பாகவத கைங்கரியம் கிடச்சிதே அப்படின்னு சந்தோஷமாக கூட்டின்னு வரானான். விபீஷணன் நேராக கை கூப்பிட்டு வந்து ராமனோட திருவடியில் விழுந்தான். ராமன் அவனை கடாட்சிச்சுட்டு மன்னிப்பு கேட்டானான். ராமன், எதுக்கு நீ மேலே வந்த உடனே சரணம்னு சொன்னப்பவே உன்னை ஏற்றுக்காமல் இவ்வளோ நேரம் நிற்க வச்சுட்டேனே அப்படின்னு. அவனோட வந்த ராட்சசர்களையும் சேர்த்து கூட்டின்னு வந்திருக்கான். ராமன் விபீஷணன் அணைச்சிண்டு நின்னோடும் எழுவரானோம் அப்படின்னு சொல்கிறான். இது 5வது சரணாகதி. இது பலிச்சுது. ஏன்னா விபீஷணனுக்கு ஒரு சரணாகதனுக்கு வேண்டிய லட்சணங்களும் ராமனுக்கு சுவாமித்துவமும் இருந்தது. லக்ஷ்மணனை விட்டு கடல் நீரை கொண்டு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண வைக்கிறான். இப்போது எப்படி இத்தனை பேரும் கடலை தாண்டி போகிறது அப்படின்னு ராமன் கேட்க, தான் சரணாகதி பலிச்சதுனால நீ கடலரசனை நோக்கி சரணாகதி பண்ணு அப்படிங்கிறான் விபீஷணன். எல்லா கல்யாண குணங்களும் நிரம்பின ராமனை இப்படி சொல்கிறான். யார் வேணால் எப்போ வேணால் எங்கே வேணால் எந்த நிலையிலையும் சரணாகதி பண்ணலாம். ஆனால் யார்கிட்ட பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். ராமனும் தர்ப புல்லை பரப்பி அது மேலே கை கூப்பிண்டு படுத்துண்டு விபீஷணன் சொன்னானேன்னு மனுஷா அவதாரத்துக்கு ஏற்ப சரணாகதி பண்ணுறான். ஜலக்கடலுக்கு முன்னாடி குணக்கடல் சரணாகதி பண்ணுறான். 2 நாளாச்சு 3 நாளாச்சு சமுத்திரராஜன் வரவே இல்லை. உடனே ராமன் லக்ஷ்மணனை, லக்ஷ்மணா அந்த வில்லை எடு, இந்த மொத்த கடலையும் வட்ட செய்கிறேன் அப்படிங்கிறான். அப்போது நடந்தே லங்கைக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே வில்லை எடுத்து நான் ஏற்றுறான். உடனே சமுத்திரராஜன் ஓடி வந்து ராமன் திருவடியில் வணங்கி, பிரபு, எனக்கு உண்டான தர்மங்களோடு என்னை படைச்சதே நீர் தானே, இப்போ என் தர்மத்தை மீறி வற்றி போக சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறான். எதுக்கு 3 நாள் சயனிச்சிருந்தான்னா யார் எந்த காரியத்தை பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு காட்டுறதுக்கு. இப்படி தன் காலில் விழுந்தவன் காலில் விழுந்து சரணாகதி பண்ணால் அது எப்படி பலிக்கும்? அப்போ கடலரசன் சொல்கிறான், கடல் ஜீவராசிகள் எதுவும் நீங்கள் அக்கறைக்கு போகிற வரை உங்களை தாக்காது. தோ பக்கத்தில் உள்ள விஸ்வகர்மாவின் மகனான நலங்கிற வானரத்துக்கு ஒரு வரம் உண்டு. அவன் கையால் எதை எடுத்து தண்ணியில் போட்டாலும் அது மூழ்காமல் மிதக்கும். அவனை கொண்டு கற்களையும் பாறைகளையும் மலைகளையும் மரங்களையும் என் மேலே போட்டால் அதெல்லாம் மூழ்காமல் ஒரு பாலமாட்டம் இருக்கும். நீங்களாம் அது மேலே ஏறி அக்கறைக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு ராமன் இப்போ கேட்குறான், இப்போ என் பானம் வீணாகக்கூடாது, மந்திரம் ஜபிச்ச பிரம்மாஸ்திரத்தை வீணடிக்க முடியாது, இது எங்கே செலுத்துறது அப்படின்னு கேட்குறான். வடக்கு பக்கம் தன் எதிரிகள் இருக்கிறதாவும் அங்கே செலுத்துன்னு சொல்கிறான். கூரத்தாழ்வான் அதிமானுஷ ஸ்தவத்தில் கேட்குறார், இப்போ அவ்வளோ தூரம் அம்பை விட்டு அழிச்சியே பக்கத்துலேயே இருக்கிற லங்கை மேலேயே இருந்தால் இந்த பிரச்சனையே இல்லையே அப்படிங்கிற. ராமனோட வில்லு தோத்த ஒரே இடம் இதுதானா. ஏன்னா பரதன் தினமும் ராம பாதுகைகளுக்கு திருமஞ்சனம் பண்ணுறானாம்.
அது வந்து கடலில் சேர்ந்து விடுறதாம். பாதுகாத்தீர்த்த மகிமையினால தான் ராமனோட பானமே அதை ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுதான் அப்படின்னு பாதுகையோட பிரபாவத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்போ ராவணன் ஒரு ஒற்றனை அனுப்புகிறான். அவனை வந்து பார்த்துட்டு ஒரு பெரிய வானரப்படையே வந்து இறங்கியிருக்கு. எல்லாரும் எப்படி கடலை தாண்டதுன்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கா. ராமன் தர்பசயனத்தில் இருக்கான் அப்படின்னு உடனே அவன் சுகன்னு ஒரு அரக்கனை சுக்ரீவன்கிட்ட தூது அனுப்புகிறான். அவன் ஒரு பறவை வேஷத்தில் வந்து ராவணன் சொன்னதை சொல்கிறான். சுக்ரீவா, வாலி என்னோட நண்பன், நீ அவன் தம்பி, நீயும் என்னோட நண்பன், அதனால் நான் உன் கூட சண்டை போட மாட்டேன், நீ வானரப்படையெல்லாம் கூட்டிகிட்டு கிஷ்கிந்தைக்கே போயிடு அப்படின்னு ராவணன் சொன்னான்னு உடனே சுக்ரீவனும் வானரங்களும் அவனை போட்டு அடி நடிக்கிறா. அடி தாங்காமல் ராமா காப்பாற்றுன்னு கத்துறான். ராமன் தூதுவனை துன்புறுத்தாத, அவனை விடு அப்படிங்கிறான். அங்கே தான் அவனை பிடிச்சி கட்டி போடுங்கோ, நம்மளை வேவு பார்க்க தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லவும் அவனை கொல்ல போகிறான். அப்போ ராமன் வந்து கொல்லாமல் அவனை விட சொல்கிறான். அவனை கட்டி போட்டு லங்கைக்கு போகிறச்சே அவனையும் இழுத்துட்டு போகலாம் அப்படின்னு அவனை கட்டி போட்டுறான். அவன் கேட்குறான், ராவணனுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு சொன்னோடனே இதை போய் சொல்லு அப்படின்னு சுக்ரீவன் சொல்கிறான். ராவணா, நீ என் நண்பன் இல்லை, என் நண்பனார ராமனுக்கு எதிரி. வாலி என் எதிரி, நீ அவன் நண்பர். எதிரி என் நண்பனோட கை கோக்க மாட்டேன். இனிமேல் நீ ராமபாணத்துலேருந்து தப்பவே முடியாதுன்னு போய் சொல்லு அப்படிங்கிறான். லக்ஷ்மணன் ராமனை விட்டு பிரிஞ்சதே கிடையாது. பரதன் மாமா வீட்டுக்கு போனான். பகவானை விட்டு பிரிஞ்சதுனால துன்பந்தான்னு சாஸ்திரம் சொல்கிறது. பக்கத்தில் உள்ள லக்ஷ்மணனை தம்பின்னு சொல்லாமல் எங்கேயோ இருக்கிற பரதனை சொல்கிறான். தம்பின்னா பரதன் தான், தகப்பனாருக்கு பிள்ளைன்னா நான் தான், நட்புன்னா சுக்ரீவா நீ தான் அப்படிங்கிறான். அப்புறம் 5 நாளில் சேது பாலத்தை கட்டுறான். கிடுகிடுன்னு மரங்களையும் மலைகளையும் பாறைகளையும் கொண்டு வந்து வானரங்கள் போட அங்கேருந்து அணில்கள் பார்த்து தான் நாமும் ராம கைங்கரியம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடல் நீரில் தன் உடம்பை நினச்சி மணலில் புரண்டு 2 பாறைகளுக்கு நடுவில் போய் உதுத்து தான். அப்படி பண்ணிட்டு வானரங்களை பார்த்து ஓ சீக்கிரம் ஆட்டம் அப்படின்னு தான். ஹனுமான் யாரை வேலை வாங்கிறது அப்படின்னு கேட்க, பூச்சு வேலை யார் செய்வா? மேஸ்திரி. கல்லெல்லாம் யார் கொண்டு வந்து போடுவா? சித்தாள். அப்போ நீங்களாம் சித்தாள், நான் மேஸ்திரி, அதனால் நான் சொல்லலாம், ராமன் சீக்கிரம் அக்கறைக்கு போய் சேரணும் இல்லையா அப்படிங்கிறது. ஹனுமான் அசந்தே போய்டுறார். என்ன பக்தின்னு. இந்த மரம், மலை, கல், பாறை இதெல்லாம் போட்டு 100 யோஜனை தூரம் நீளம், 10 யோஜனை அகலம் பாலத்தை கட்டுறா. ராமன் அனுமான் தோள்லையும் லக்ஷ்மணன் அங்கதன் தோள்லையும் ஏறிண்டு மற்ற வானரங்கள் வேகமாக நடந்து லங்கையை அடைகிறா. கருடன் வடிவத்தில் சேனையை வடிவமைக்கிறான் ராமன். அங்கதன் நீலன் 2 பேரும் நடுப்பகுதியில், ராமன் லக்ஷ்மணன் தலைப்பகுதியில், ஜாம்பவான் வயிற்று பகுதியில், சுக்ரீவன் வால் பகுதியில். இப்போ அந்த சுகன் பிடிச்சி கட்டி வச்சாலே அவனை விடுவிக்கிறான். அவன் போய் ராவணன்ட்ட சொல்கிறான், ராமன் லேசுப்பட்டவன் இல்லை, கடலுக்கு அணை கட்டி லங்கைக்கே வந்துட்டா, அவன்கிட்ட சண்டை போடாதேங்கிறான். 2 பேரனை திருப்பியும் ஒட்டுறான், அனுப்புகிறான் ராவணன். வானர்களோட பலம், பலவீனம், மனநிலை இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வான்னு சொல்கிறான். இந்த ஒற்றர்கள் வானர வேஷத்தில் போய் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுன்றான். விபீஷ்ணன் இவளை கண்டுபிடிச்சிடறான். ராமன்கிட்ட போய் சொல்லி தண்டிக்க சொல்கிறான். அவங்களை விடுவி அப்படின்னு சொல்லி விபீஷ்ணன்கிட்ட சொல்கிறான் ராமன். இவ கேட்குற தகவலை எல்லாம் கொடு, போய் ராவணன்கிட்ட கொடுக்கட்டும், எப்படியும் அழியத்தான் போகிறான், நாளைக்கு போரில் என்னோட வலிமையை பார்ப்பான் அப்படின்னு அவளை அனுப்புகிறான். அந்த ஒற்றர்கள் ராவணன்ட்டு போய் தயவு செஞ்சு சீதையை ராமன்கிட்ட கொடுத்துடு, இராணுவ ரகசியத்தை தெரிஞ்சுக்க ஒற்றனாக போனால் அவனே கூட்டு எல்லாத்தையும் சொல்லி காமிக்கிறான். அப்போ எப்பேற்பட்ட வீரனாக இருப்பான் அவன். வேறு 2 பேரை அனுப்ப அவளுக்கும் இதே கதை தான். பார்த்தான் ராவணன். ராமன் தலையை மாதிரியே ஒரு தலையும் வில்லும் அம்பும் பண்ணி சீதைகிட்ட போய் காட்டுறான். தோபார், அந்த குரங்கு சொன்ன மாதிரியே ராமன் வந்தான், அவனை நாங்கள் கொன்னுட்டோம் அப்படின்னு காட்டுறான். சீதை கதறி அழறான், எனக்காக உங்கள் உயிரையே விட்டீங்களே அப்படின்னு. அதுக்குள்ளே அவனை மந்திரி சபையில் கூப்பிட அவன் போயிடுறான். அப்போ அங்கே வந்த விபீஷ்ணன் மனைவி சரமா அவன் பொய் சொல்கிறான், இப்போ தான் சேனை வந்து இறங்கியிருக்கு, போரே இன்னும் ஆரம்பிக்கலை, போர் ஆலோசனைக்கு தான் இப்போ அவன் போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போய் பார்க்குறான். வந்து சீதைட்ட ராமன் இறந்தெல்லாம் போல, போர் வேண்டாம், சீதையை கொடுத்துடுன்னு அவளோட சபையில் இருக்கவாள்லாம் சொல்கிறா. ஆனால் அவன் கேட்கல அப்படின்னு சொல்கிறான். இக்கரையில் ராமன் யார் எந்த வாசலில் போர் புரியணும்னு யூகெல்லாம் வகுத்துட்டுருக்கான். இனிமேல் நான், லக்ஷ்மணன், விபீஷ்ணன், அவனோட வந்த 4 ராட்சசர்கள் தவிர மீதி எல்லாரும் வானர வடிவத்துக்கு மாறிடுங்கோங்கிறான். அப்படின்னா சேது பாலம் கட்டும்போது மனுஷ வடிவத்தில் தான் கட்டியிருக்கா.
இப்போ ஏன் மாறுன்னு சொல்கிறான்னா, நம் படை வீரர்கள் வானரர்கள்னு ராவணன் படைக்கும் நம்ம படைக்கும் அப்போ தான் வித்தியாசம் தெரியும்னு. ஒரு மலை மேலே போய் தங்குறா. அப்போ சுக்ரீவன் திரிகோணமலை மேலே ராவணன் நிற்கிறத பார்த்து பறந்து போய் அவனோட துவந்த யுத்தம் பண்ணுறான். ராவணன் பலத்தை அடி வாங்கின உடனே தன் மாயினால் நிறைய ராவணனாக மாறிடுறான். சுக்ரீவன் திரும்பி வந்துடுறான். ராமன் அவன்கிட்ட, ஏன் அவசரப்பட்ட, இப்படி உனக்கு ஏதாவது ஆயிருந்தால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வருந்துறான். அடுத்த நாள் காத்தால போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தூதனை அனுப்புறது ராஜநீதி அப்படின்னு அங்கதனை தூது அனுப்புகிறான். அவன் ராம சொன்னதை சொல்கிறான். ராவணா, சீதையை ஒப்படைச்சா விபீஷ்ணனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு உன்னை விட்டுடுவேன். சீதையை கொடுக்கலன்னா இப்போ உனக்கு நீயே தர்ப்பணம் பண்ணிவிடு. அவன் அந்தணன் இல்லையா, போர் முடிஞ்சப்பறம் அதை பண்ண யாரும் இருக்க மாட்டான்னு சொல்லி அனுப்புகிறான். இதை கேட்ட உடனே ராவணனுக்கு பயங்கரமாக கோபம் வந்து அங்கதனை கொல்ல சொல்கிறான் 4 அரக்கர்களை விட்டு. அங்கதன் அவளை கையில் பிடிச்சிட்டு மேலே போய் அரக்கர்களை கீழே போட்டுட்டு ராவண மாளிகையை அடித்து உடச்சிட்டு ராமன்கிட்ட போயிடுறான். இனி அடுத்த காணொளியில் ராம ராவண யுத்தம் எப்படி நடந்தது, அதுக்கப்புறம் ராவணன் அழித்து சீதையை மீட்டு ராமன் பட்டாபிஷேகம் பண்ணிட்டதெல்லாம் பார்க்கலாம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். கவிதார்க்ய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.